இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வேறு வகையில் நம்ம நல்ல விதத்தில் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜகாத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை நம்ம இதில் கொடுக்க வைக்கணும், இதை இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு கொடுக்கறதில்ல. இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா கூகுள் பே ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆகிரும், அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சதகா, அதாவது பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு வரான் இந்த இடத்துல. 274வது வசனம் பக்ராவுடைய. நம்பிக்கையாளர்களே, எவர்கள் தங்கள் பொருளை பிறருக்கு உதவிடும் நோக்கில் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடத்தில் அவர்களுக்கு உண்டு. தவிர அவர்கள் மறுமையில் எவ்வித பயமும் இல்லை. அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்போ யார் அல்லாஹ் கொடுத்த பொருளை அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினச்சி, இது நான் சம்பாதிச்சதுன்னு நினைக்காம, இது அல்லாஹ் கொடுத்தது பிறருக்கு கொடுக்கறதுக்காகத்தான் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்ந்து இரவிலும் பகலிலும், அதாவது எனி நேரமும், இந்த டைம் அந்த டைமுன்ட்டு இல்லை, எந்த டைம் வந்தாலும் தேவை எப்படி இருக்கோ அது கொடுப்பாங்க. ரகசியமாக தேவைப்படும் போது ரகசியமாக கொடுக்க வேண்டியது ரகசியமாக கொடுப்பாங்க. வெளிப்படையாக தர வேண்டிய இடத்துல வெளிப்படையாகவும் செலவு பண்ணுவாங்க. அப்படி எல்லாத்தையுமே சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களுடைய இறைவனிடம் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், வாக்குறுதி கொடுக்குறான். தவிர அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை. மறுமை நாளில் அவங்களுக்கு என்ன இருக்காது, எந்த பயமும் அவங்களுக்கு இருக்காது. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அங்கே எந்த ஒரு சிரமத்துக்கும் அவங்க ஆளாக மாட்டாங்க.
அதுக்கு நேர் மாறா வட்டி வாங்கி தின்பவர்கள் ஷைத்தான் பிடித்து பித்தம் கொண்டவர்கள் எழும்புவது போலன்றி வேறு விதமாக மறுமையில் எழும்ப மாட்டார்கள். இவங்க எப்படி இருப்பாங்க? அந்த வட்டி, இந்த பேராசை பிடிச்சவங்க, பணத்தாசை பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்க? இந்த வட்டிக்கு பணம் யார் கொடுக்குறானோ, வட்டி வாங்கி சாப்பிட்றான்ல, இந்த வட்டி நடத்துகிறான்ல, அது பேங்க்கு, அது பெரிய ஸ்டோரின்னு வச்சுக்கோ. யாரெல்லாம் வட்டி நடத்துகிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம்? கந்து வட்டி தெரியுமா? வட்டின்னா என்னென்ன? வட்டி கந்து வட்டி வாங்குறவங்கள பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வட்டினா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. எங்கே வட்டினா எங்கே 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 பார்த்துருக்கீங்க நீங்கள்? இது யார் வாங்கியிருக்கா? நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க வட்டி வாங்கினது? அதெல்லாம் பொதுவாக அந்த மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா அவன் காய்கறி வந்து அவங்க போய் மண்டியில் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 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 10,000 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. அவன் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்பாங்க. விற்கும்போது அவங்களுக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும்? 2,000 ரூபாய் கிடைக்கும். அதில் வந்து இந்த கூலி அந்த கூலி, வண்டி எடுத்துகிட்டு வந்த வண்டி வாடகை அது இதுன்னு போய் எல்லாம் அவங்களுக்கு ஒரு 1,500 ரூபா 1000 ரூபா நிற்கும். சரியா? இப்போ இந்த 10,000 ரூபா வந்து அவங்ககிட்ட டெய்லி இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா அது மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது மெயின்டைன் பண்ணலாம். நிறைய அந்த மாதிரியான சின்ன வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது போய் டெய்லி வட்டிக்கு வாங்கிட்டு வருவாங்க. அது காலையில் வட்டி வாங்கி நைட்டு கொடுத்துடணும். காலையில் அவன் 10,000 ரூபா கொடுத்துருவான். அடுத்த நாள் நீ நைட்டு 10,000 ரூபா நீ அவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். கொடுக்கும்போது 1000 ரூபாயோ அல்ல அவங்களுக்கு கணக்கு வச்சுருப்பான். 200 ரூபா அல்லது 300 ரூபா, ஒரு 500 ரூபான்ட்டு. இது மாதிரி வட்டி, இது மாதிரி ஏகப்பட்ட விதத்தில் வட்டி இருக்குது. இப்போ வண்டி வாங்குறாங்க, வண்டி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்கல்ல, பைக் எடுக்கிறான்ல, கார் எடுக்கிறான்ல, அதுக்கு லோன் இருக்குது. அப்புறம் ஹவுசிங்கு, வீடு கட்டணும், அதுக்கு லோன் இருக்குது. கல்யாணத்துக்கு லோன் இருக்குது. இப்போ டூருக்கெல்லாம் லோன் இருக்குது. ஜாலியாக டூர் போகணும், அமெரிக்கா டூர் போகணும், 1 லட்சம் ரூபா, அதுக்கு இப்போ பேங்க் லோன் தருது. டூரிங் லோனு அதெல்லாம் வந்துருச்சு. அப்போது லோனு விடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது டோட்டலாக நான் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, சும்மா ஒரு ஆள் இருப்பான், வட்டி கொடுக்குறவன்ட்டு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் வந்து வட்டிக்கு மெயினாக விட்டுட்ருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வட்டி விடுற அந்த ஆட்கள் பரவலாயிட்டாங்க. பல இடங்கள்ல அவங்க பிரிஞ்சிருக்காங்க. நிறைய ஆட்களை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதோடைய பாதிப்பு என்ன, உண்மையான பாதிப்பு நம்மளால் உணரவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு. ஆனால் மிக கொடூரமான பாதிப்பு அது அவங்க சமுதாயத்தில் அது ஏற்படுத்துது. அப்போ அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அந்த வட்டி வாங்குகிற அந்த மைண்ட் செட்டு, அந்த நலம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி கியாமத் நாளில் எந்திரிப்பாங்க அப்படின்னா, ஷைத்தான், அதாவது ஷைத்தான் தீண்டியவனை போல் அப்படின்ட்டு. இது ஷைத்தான் வந்து ஒருத்தனை தீண்டுறானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பைத்தியம் பிடிச்சவனை வந்து அரபுகள் என்ன சொல்லுவாங்க? சைத்தான் அவனை இது பண்ணிட்டான், சைத்தான் பிடிச்சிருச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரபுகள் பயன்படுத்துவாங்க. அப்போ அரபுகளுக்கு புரியணுங்கிறதுக்காக அல்லாஹ் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்களா ஊருக்குள்ளே ஒருத்தன் சைத்தான் பிடிச்சிருச்சுன்ட்டு, அது மாதிரி நீங்கள் மறுமை நாளில் எந்திரிப்பீங்க. அப்போ இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டோம்னா, மறுமை நாளுங்கிறது மிக கொடூரமான நாள். புரியுதா? அந்த நிலம், அந்த சர்ஃபேஸும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். எது நம்ம எந்திரிக்கிறோம்ல, அதுவே ஒரு கரடு முரடான நிலப்பகுதியில் தான் நம்ம எந்திரிக்க போகிறோம். அந்த நிலப்பகுதி ரொம்ப கொதிக்கும். அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் கடந்து போகணும். தலைக்கு மேலே சூரியன் இருக்கும், எல்லா பக்கமும் கூச்சல் குழப்பம் இருக்கும். அவன் அலறிட்டு இருப்பான், எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் சீக்கிரம் ஓடணும், அந்த இடத்துல போய் நிற்கணும், இந்த இடத்துல போய் நிற்கணும், எங்கேயாவது நிழல் இருக்கா, இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நீ பைத்தியமாக இருந்தீங்கன்னா எவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஆனால் நீ பைத்தியமாக இருப்பே தானே தவிர, ஆனால் அந்த வேதனை எல்லாமே உணர்வேன். இப்போ இன்றைக்கி பைத்தியக்காரனுக்கு வேதனைன்னா உணர்றதில்ல. ஆனால் அங்கே மறுமையில் எப்படி இந்த சூழ்நிலை இருந்தால் உனக்கு வேதனையும் வரும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆக்குறான் இந்த கூட்டத்தாரை அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க உலகத்தில் யாரையும் கேர் பண்ணவே இல்லைல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே அவங்க பார்த்தாங்க. அப்போ அந்த வட்டிக்கு ஒருத்தன் வாங்குறானே, இவன் பாவமாச்சு, அதெல்லாம் அவங்க கேர் பண்ணல. இங்கே பணத்து மேலே இவங்க பைத்தியமாக இருந்தாங்க. அதனால் அதே மாதிரி நீங்கள் ஒரிஜினல் பைத்தியமாகவே ஆயிருங்க. நீங்கள் காசு பைத்தியம் பிடிச்சிருந்தது இல்லை, நீங்கள் அந்த பைத்தியமாகவே நீங்கள் இங்கே ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அங்கே கொண்டு போகிறான். மறுமை நாளில் அவங்கள எப்படி ஆக்குறான்? பைத்தியமாக எல்லாம் அவங்க என்ன பண்ணுறான்? ஆக்கிறான். அப்போ அது எதுக்காக அவங்க அப்படி பைத்தியமாக்குறான்? அல்ல சொல்கிறான், வட்டியை போலவே நிச்சயமாக வணிகம் இருக்க அல்லாஹ் வணிகத்தை ஹலாலாக்கி வைத்து வட்டியை ஏன் தடை செய்தான் என்று அவர்கள் பரிகாசமாக கூறுகிறார்கள். அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? வியாபாரமும் வட்டி ஒன்று தானே, வியாபாரமும் வட்டி ஒன்று தானே. இப்போ உதாரணத்துக்கு சில வட்டி தொழில் அங்கே பண்ணிட்டு இருந்தவங்க சொல்கிறேன். உதாரணத்துக்கு
ஹவுஸ் கஜரத்து 2 குளம் இருந்தது மதினால. ஹவுஸ் கஜரத்து 2 குளம் இருந்தது மதினால. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க விவசாயிகள். விவசாயம் அப்படின்னா அது தொடர்ச்சி லாபம் மட்டும் வராது. ஒரு தடவை நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், விதைக்கணும், அதுக்கு ஆள் கூலி பிடிச்சி எல்லாம் நடவு வேலை பார்க்கணும், அதுக்கு நீ சம்பளம் கொடுத்து அதை களை எடுக்கணும், கூலி வேலைக்கு ஆள் போட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அது மழை பெஞ்சு கரெக்டாக அதுக்கு அவுட்புட் எடுத்துச்சுன்னா உனக்கு 1.5 லட்சம் 1 லட்சம் கொடுக்கும். இல்லைன்னா நீ போட்ட 1 லட்சம் மண்ணு தின்னும், உனக்கு லாஸ் ஆயிடும். இப்போ அடுத்த சீசன் வரும்போது கரெக்டாக அந்த வெயில் ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக டைமில் போட்டால் அடுத்த அறுவடை எடுக்க முடியும். அப்போ அந்த டைமில் காசு வேணும்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ யூதர்கிட்ட கடன் வாங்குவோம். அப்போ யூதர்களை கொடுப்பான், கொடுத்து என்ன பண்ணுவான், மறுபடியும் 2 தடவை போயிடுச்சு வச்சுக்கோ, அடுத்த தடவை என்ன பண்ணுவான், நிலத்தை எழுதி கொடுக்கும், நிலத்தை எழுதி கொடுத்து நீ வேலை செய்யுமா, அடுத்து இப்போ கடன் வாங்கணும், இப்போ என்ன ஆகும், நான் சொந்த இடத்துல இவன் கூலி வேலை போயிடுவான். இது மாதிரி ஒரு வட்டி அங்கே இருந்தது, இது மாதிரி வட்டி கொடுத்துருந்தாங்க யூதர். அதே மாதிரி இன்னொரு வகை என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருக்கு மத்தியில் சண்டை முட்டி விடுவாங்க யூதர். அப்பா உங்க குளமெல்லாம் ஒரு மரியாதையான குளமே இல்லையாமே அப்படிமா எவன்டா சொன்னாங்க. நேற்று தான் ஹவுஸ் குளத்திலிருந்து ஒருத்தன் வந்திருந்தான், வந்து பிடிச்சி எங்கள் வீட்டில் ஒரே இதாக பண்ணிட்டு இருந்தான். நீங்களாம் அவங்ககிட்ட பிச்சை எடுத்து தின்னுட்டு இருந்தீங்களாமே அப்படின்னு. இப்போ அவனுக்கு என்ன ஆயிரும், யார் அவனா, அவன் எங்ககிட்ட பிச்சை எடுத்தவன்டா. அப்போ அடுத்த நாள் அவனை நேரில் பார்த்தோன்னா என்ன நடக்கும், பலாருன்னு ஒன்று அப்பிடுவான். அவன் அப்புனா அப்பு வாங்கிட்டு போய் சும்மா இருப்பானா, அவன் போய் 10 பேரை கூட்டிகிட்டு வருவான். இவன் 10 பேர் வரும்போது நிதானத்தில் இருப்பானா, அவன் சரியான கோபத்தில் இருப்பான். எடுத்தவொடனே கை வச்சுட்டு தான் அப்புறம் பேசுவானுங்க. அப்புறம் கடைசியாக என்ன ஆயிரும், இன்னைக்கு ஒன்று அவங்க இருக்கணும் இல்லைன்னா நாங்கள் இருக்கணும்னு போரே வந்துடும். அப்போ போர் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆயுதம் வாங்கணும்ல, அதுக்கும் போய் இவங்ககிட்ட காசு வாங்குவாங்க. யார்கிட்ட, யூதர்கள்ட்ட. அதுக்கு தான் இவங்க சண்டையை மூட்டி விடுறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, காசு நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு எவ்வளோ வேணும், அவங்கள விடாதீங்க அப்படிமா. அப்போ என்னம்மா, இந்த என் நிலத்தை வச்சுக்கோ, அவனுங்க நான் காலி பண்ணுறேன், எனக்கு 10 ஒட்டகத்தை கொடு, 10 குதிரையை கொடுப்பான், 10 குதிரையை கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். இவன் உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். இப்படி வாங்கி 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 கிட்டத்தட்ட மதீனாவில் பெரிய பணக்காரங்களை அவங்க ஆகிட்டாங்க. யார், யூதர்கள் ஆகிட்டாங்க. இன்றைக்கி உலகத்துலேயும் இதுதான் நடக்குது. ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சண்டை மூட்டி விட்ருவானுங்க. சூண்டை மூட்டி விட்டு ஈரான்கிட்ட போய் இப்படிம்பானுங்க, அவங்ககிட்ட இந்த பீரங்கி இருக்கா, அவன்கிட்ட இந்த பீரங்கி இருக்கு, அதில் 1 குண்டு தான் வரும், அதில் 4 குண்டு வரும், எங்ககிட்ட 5 குண்டு வர மாதிரி வேணுமா அப்படிமா, இந்தாங்க அப்படின்னு சொல்லி இவன் கொடுத்துருவான். அவன் என்ன 5 குண்டு வச்சிருக்கிறான், உன்கிட்ட 6 குண்டு இருக்கிறது வேணுமாம்மா, கொடுங்க அப்படின்ட்டுருவான். புரியுதா? இப்போ நமக்கு வந்து இப்போது ரஃபேல் விற்றுருக்கிறானுங்க, தனக்கு F-16 கொடுத்துருவானுங்க. ரஃபேல் ஒரு போர் விமானம். அவன் என்னம்மா, அவன் ரஃபேல் எடுத்துகிட்டு வந்தால் நீ என்னடா பண்ணுவேன், ஆமாம் இல்லை அப்படிமா, F-16 இருக்கு அதை எடுத்துக்கோம்மா. அவன் F-16 எடுத்துருவான். ஏன்டா அதில் ஒரு 4 மிசைல் அடித்தா நீ என்னடா பண்ணுவேன், தெரியாதுங்க. அப்போ ஐரன் டூம் வாங்கிக்கோ, ஷீல்டு வாங்கிட்டீங்கன்னா இதாயிரும். சரிங்க. ஏண்டா முட்டாள், அடிச்சுன்னா ஐரன் டூம் போய் தடுத்துறாது, நீ பாட்டுக்கு அடிச்சுட்டே இருப்ப, அப்போ என்ன வேணும், அப்புறம் சூப்பர் சானிக் மிசைல் நீ வாங்கிக்கோ. இப்படி தான் உலகமே ரன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இன்றைக்கி. இது கடன் கொடுப்பாங்க, காசு இல்லைங்க என்கிட்ட, பரவாயில்லப்பா நம்மளாம் அப்படியே பழகியிருக்கோம், காசு வாங்கிக்கோ, காசு நம்ம பையனே தரான், இதே தம்பி நீ கொடு அப்படிமா. அவன் கொடுப்பான், அவன் அப்படி காசு வாங்குவான். இவன் தானே வியாபாரம் விற்றான், அவன் வாங்கி இவன்கிட்ட கொடுத்துருவான். புரியுதா? அந்த வாங்கின கடன் சும்மா நம்ம பிரதமர் கையில் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், 5 நிமிஷத்துக்கு தான் இருக்கும். அப்படி வாங்கி இப்படி கொடுத்துருவார். கடன்காரன் பேரில் மட்டும் நம்ம பேர் எழுதப்பட்டுரும். இப்படி இன்றைக்கி ஏகப்பட்ட கடன் எல்லா நாடுகளுமே வாங்கி இருக்குது. இப்போ இதெல்லாமே வட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதில் இன்னும் நிறைய டீப் இருக்குதுன்னு வச்சுக்கோ. வட்டியை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தீமை எது நம்மளால் கேட்டால் என்ன சொல்லுவோம், விபச்சாரம், மது, சூதாட்டம், கொலை இதெல்லாம் சொல்லுவோம். இது எல்லாத்த விட இதுதான் பெருசு. இதனால தான் உலகமே மிகப்பெரிய அநியாயத்தில் நடந்துகிட்ருக்கு. அதனால் வட்டி தான் மிகப்பெரிய ஒரு தீமை. அதனால் பெரும்பாவத்தில் இந்த லிஸ்டாலில் வச்சுருக்கேன். 7 பாவம் பெரும்பாவம். அதில் நீ கண்டிப்பாக நிரந்தரமாக நரகத்துக்கு போக. அதில் இதுவும் ஒன்று, எது, வட்டிங்கிறது மிகப்பெரிய பாவம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, யூதர்கள்ட்ட போய் வட்டி வந்து ஹராமு அல்லான்னு சொன்னால் அது எப்படி வியாபாரம் ஹலால். இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ நாங்கள் 100 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா கொடுத்து நாளைக்கு நாங்கள் 110 ரூபா வாங்குகிறோம், இது தப்புங்கிறீங்க. இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100 ரூபா கொடுத்து ஒரு பேனை வாங்கிட்டு வரீங்க, 100 ரூபா கொடுத்து ஒரு செப்பல் வாங்குறீங்க, எவ்வளோக்கு விற்கிறீங்க, 110 ரூபாய்க்கு விற்கிறீங்களா? அப்போ இது எப்படி, ரெண்டும் ஒன்று தானே. நாங்களும் 100 ரூபா செலவு பண்ணோம், நீயும் 100 ரூபா செலவு பண்ணி, நாங்கள் 100 ரூபாயாக கொடுத்தோம், நீ 100 ரூபாய் செப்பலாக கொடுத்த. ஆனால் நாங்கள் 2 பேரும் 100 ரூபா தானே போட்டோம். ஆர்குமெண்ட் நல்லா இருக்கா? இது பதில் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே சொல்ல முடியாது. கரெக்டு தானே? நீ 100 ரூபா போட்டால் 110 ரூபா வாங்கினேன், நானும் 100 ரூபா போட்டால் 110 ரூபா வாங்கினேன். அதே நான் வியாபாரம் ஹலாலு, வட்டி ஹராமு. நீயும் காசு போட்ட நானும் காசு போட்டேங்கிறான். இது மாதிரி வந்து இடக்கு கேள்வி அல்லாட்ட பேசுனாங்கல்ல,
இதுக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணுறான், நீ புத்திசாலியா, உனக்கு அறிவே வேலை செய்யாது மறுமையில், என்கிட்ட லாஜிக் பேசுறியா. இதுக்கு பின்னாடி உண்மை தத்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா, வியாபாரத்தில் இப்போ வியாபாரம் புரியுதா, இப்போ நான் 100 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒரு செப்பல் வாங்குறார். இப்போ 100 ரூபா அவர் பாக்கெட்லேருந்து போச்சு, அது இழப்பு, லாஸ். இவர் கையில் இருந்த செப்பல் போயிருச்சு, அவருக்கும் லாஸ். இவருக்கு செப்பல் கிடச்சது லாபம், அவருக்கு 100 ரூபா கிடச்சது லாபம். அப்போ சமமாக போயிருச்சு அங்கே எல்லாமே. புரியுதா இல்லையா. இந்த 100 ரூபா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஒருத்தன் செப்பல் வாங்கினா 100 ரூபா கொடுத்து ஒரு செப்பல் வாங்கினாங்க, உங்கள் பாக்கெட்டில் இருந்த 100 ரூபா போயிருச்சுல்ல, இது உங்களுக்கு லாஸ் தானே. உங்கள் 100 ரூபா அவன் செப்பல் கடைக்காரன் எடுத்துட்டான்ல. அதே மாதிரி செப்பல் கடைக்காரன் செல்ஃபில் இருந்த ஒரு செப்பல் போயிருச்சுல்ல, இப்போ அவனுக்கு ஒரு செப்பல் மைனஸ் ஆயிடுச்சுல்ல. அப்போ அவனுக்கு ஒரு லாஸு, உங்களுக்கு ஒரு லாஸு. ஒரு கோடு போட்டுங்க, உங்களுக்கு ஒரு லாபம், அவனுக்கு ஒரு லாபம். அவனுக்கு 100 ரூபா லாபம், உங்களுக்கு செப்பல் லாபம். உங்களுக்கு பொருள் கிடச்சிருச்சு, அவனுக்கு பணம் கிடச்சிருச்சு, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ இதில் இப்படி ஒன்று வந்துருச்சு. அப்போ 2 பக்கமும் லாபம் சமம். வட்டியில் அப்படியே நடக்குது. இவனுக்கு 10 ரூபா நீங்கள் வட்டி கொடுத்துட்டிங்கன்னா அது போயிருச்சு, அவ்வளோதான். புரியுதா. 10 ரூபா நீங்கள், இவனுக்கு 10 ரூபா சேர்ந்துருச்சு, அது ஒன் சைடு லாபம். ஒருத்தனுக்கு தான் லாபம், ஒருத்தனுக்கு நஷ்டம். இது ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட். எதுக்கு, வியாபாரத்துக்கும் வட்டிக்கும். இது புரியலன்னா திணறிடுவீங்க. ஏன்னா கேட்டால் கரெக்டாக இருக்குல்ல. ஏன்னா வட்டி இன்னைக்கு பல பேரில் நியாயப்படுத்துறதுக்கு நிறைய கும்பல் சுற்றிட்டு இருக்கு. வண்டு வருவான், வீடு போகியத்துக்கு விடுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், இதுக்கு நாங்கள் அதை பண்ணியிருக்கோம், இதுக்கு இது பண்ணியிருக்கோம், அப்படிலாம் ஏகப்பட்ட பித்தலாட்டம் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, உழைப்பு. இப்போ இதில் வந்து உழைப்பு இருக்குது, வியாபாரத்தில் திறமை இருக்குது. எந்த பிஸ்னஸ் எடுக்கணும், அந்த பிஸ்னஸில் டேலண்ட் இருக்குது. திறமையான அந்த தொழில்காரன்ட்ட நிறைய பேர் வாங்குவாங்க, நல்ல பொருளை வந்து எல்லாருமே வாங்குவாங்க. அதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். புரியுதா. இது எதுவுமே வட்டியில் கிடையாது. அப்போ இது வந்து மனிதனுடைய ஆற்றலை வளர்க்கும், இது மனிதனை சோம்பேறியாக்கும். புரியுதா இல்லையா. இதில் வந்து மனுஷன் வந்து ஆக்டிவாக இருப்பான், இதில் உக்காந்துட்டு இருப்பான். காலையில் வருவான், பணத்தை மட்டும் கொடுத்துருவான், போய் படுத்து தூங்கிட்டு இருப்பான். என்ன பண்ணிருப்பான். இப்படி எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இது மனித குலத்துக்கு நல்லதா. ஆனால் எல்லாரும் வியாபாரம் பண்ணால் மனித குலத்துக்கு நல்லதா, நல்லது. புரியுதா. எல்லாரும் வியாபாரம் பண்ணால் மனித குலத்துக்கு நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் ஒருத்தருடைய பொருள் இன்னொருத்தருக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் வட்டிங்கிறது, இவனுக்கு என்னைக்காவது வட்டிக்கு பணம் தேவைப்படுமா, கொடுக்குறவனுக்கு தேவையே படாதில்லை. இவன் தான் பணம் மட்டும் இவனுக்கு பெருகிட்டே இருக்க, இவன் எதுக்கும் வாங்க மாட்டான்ல. அப்போ இவன் என்றைக்கும் கொடுக்குற இடத்துலையே இருப்பான், அவன் மற்றவன் என்றைக்கும் வாங்குகிற இடத்துல இருப்பான். இது வந்து ஒரு உழைப்பு இல்லாமல் போகும். அப்போ இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இழப்புங்கிற ஆபத்து இவங்களுக்கு இல்லவே கிடையாது. வியாபாரத்தில் நஷ்டமும் இருக்கா, லாபம் மட்டுமா வரும். இப்போ பிரியாணி 5 கிலோ செஞ்ச ஓடல கடையில், இப்போ என்ன அது 5 கிலோ பிரியாணி வேஸ்ட்டு தானே. அடுத்த நாள் இன்றைக்கி விற்க முடியாதுல்ல. ஒரு ஆடை அறுத்து தொங்க விட்டேன், 2 நாள் வாங்கலை, இப்போ என்ன ஆயிரும், நஷ்டமாயிரும்ல. அப்போது இது வந்து இதில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, இதில் ஒரு இது இருக்குது. இதில் என்ன இருக்குது, இவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு தடவை லாபம் முடிஞ்சிடும். ஒரு பொருள் 100 ரூபா வாங்கினா 110 ரூபாய்க்கு விற்று அதோட லாபம் முடிஞ்சிடும். இவன் அப்படியா, 10,000 ரூபா கொடுத்துட்டானா ஒரு வருஷம் டைம் வச்சு 10,000 ரூபா கொடுத்துருவான். மாதம் 500 ரூபா அவன் வட்டி கொடுத்துட்டே இருப்பான். அந்த 10,000 ரூபா கடைசியாக அந்த 10,000 ரூபாயும் கொடுத்துடணும். வட்டியில் பல வெரைட்டி இருக்குது. மீட்ரு வட்டி, கந்து வட்டி, புரியுதா, டெய்லி வட்டி, டைமுக்கு வட்டி, அப்புறம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வட்டி, சினிமாலாம் வந்து சினிமா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வட்டி, இது மாதிரிலாம் கணக்கு இருக்குது. புரியுதா. இப்போ பல வட்டி வெரைட்டி இருக்குது. இது ஒரு வெரைட்டி. அதாவது மொத்தமாக 10,000, 1 லட்ச ரூபா நீ வாங்கிக்கணும். நீ கொடுக்கும்போதும் 1 லட்ச ரூபா முழுசாக தான் கொடுக்கணும். சில்லறையாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இப்போ ஒரு 10,000 ரூபா இருக்குங்கன்னு கேட்டால் தரம் வாங்க மாட்டாங்க. அந்த 1 லட்ச ரூபா கொடுத்து, அதுக்கு 1 லட்ச ரூபா நீ கொடுக்குற வரைக்கும் மாதம் 1000 ரூபா நீ கொடுத்துட்டே இருக்கணும். மாதம் ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோ, மாதம் 10,000 ரூபா நீ கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ நீ 10 மாதம் அவனை உன்னால் பணம் பெரட்ட முடியலன்னா நீ 10 மாதமும் 10,000 கொடுத்துருவேன். இப்போ எவ்வளோ கொடுத்துருப்ப, 1 லட்ச ரூபா கொடுத்துருப்ப. அந்த 1 லட்ச ரூபா அப்படியே இருக்கும். அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் அப்படி கட்டினாங்க. வெறும் 10,000 ரூபா வாங்கினாங்க. 10,000 ரூபா வாங்கி 40,000 ரூபா கட்டிட்டாங்க.
10,000 வாங்கி 40,000 கட்டிட்டாங்க. 40,000 கட்டி அசல் முடியல. அசல் அந்த 40,000, அசல் அந்த 10,000 அப்படியே இருந்துச்சு. அவர் வருவார், காசு வாங்கிட்டு போவார், வருவார், காசு வாங்கிட்டு போவார். கடைசியாக ஒரு நாள் முடியல. அது பெரிய ஒரு பஞ்சாயத்துலாம் ஆச்சு. இது மாதிரி போகும் வட்டியில். புரியுதா? அப்போது வியாபாரத்தில் லாபம்ங்கிறது ஒரு நேரம் முடிஞ்சிடும். வட்டியில் லாபம்ங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மாதம் மாதம் அல்லது அவன் டைம் போட்டுக்கிட்டானா, அவன் தவணை போட்டுக்கிட்டானா இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா டபுள் ஆக்கிடுவான். யார்? யூதர்கள். 10,000 ரூபா 6 மாதத்தில் கொடுத்துட்றேங்க. சரி, ஓகே. மாதம் எனக்கு 500 ரூபா கொடுத்துடணும். சரிங்க, மாதம் 500. ஒன்றாவது மாதம், 2வது மாதம் 500 500 500 500 6 மாதம் ஆயிடுச்சு. எங்கப்பா 10,000 ரூபா? இல்லைங்கண்ணா, இன்னொரு 6 மாதம் எழுதிக்கிங்க. அப்படியா? சரி, ஓகே, 6 மாதம் எழுதிக்கும். அன்னிலேருந்து 1000 ரூபா கொடுக்கணும். டபுள் வட்டி, ஃபைனு. இப்போ நீ ஃபைனான்ஸ் போனீங்கன்னா எல்லாத்துலேயுமே பெனால்ட்டி இருக்குது. இப்போ இந்த கன்சல்ட்டிங்லாம் வண்டி விற்றுட்ருக்காங்களே, அங்கே எல்லாம் போனீங்கன்னா பெனால்ட்டி போடுவாங்க. அவங்களுக்கு எப்படி, அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கொடுக்குற ரேட்டை விட வண்டியெலாம் சில சமயம் கம்மியாக கொடுப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு அதில் பேலன்ஸ் ஆயிரும். இந்த வட்டியில் இதில் பேலன்ஸ் ஆயிரும். இது மாதிரி ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. அப்போது இதில் லாபம் ஒரு தடவை, இதில் மல்டிப்புள் லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் நீ முதல் போடுற 100 ரூபா முதல்ல போட்டு ஒரு பொருள் வாங்கினேன், 110 ரூபாய்க்கு விற்றுட்டேன். இப்போ உன் முதல்ல என்னாச்சு? போயிருச்சு. வட்டியில் என்னாச்சு? உன் முதல்ல அந்த 10,000 ரூபா அப்படியே இருக்கு. புரியுதா? டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு. அந்த முதல் ஒன்று போயிருச்சா கை விட்டு, அந்த முதல் அப்படியே இருக்கும். புரியுதா இல்லையா? 6 மாதம் டைம் வச்சு 10,000 ரூபா கொடுத்துட்டேன். 6 மாதம் கழிச்சு அவன் 10,000 ரூபா கொடுப்பான்ல. இப்போ நீ ஆனால் அந்த 6 மாதத்துக்குள்ளே நீ 3,000 ரூபா சம்பாதிச்சிட்டே இல்லை, மாதம் 500 ரூபான்ட்டு. அப்போ வியாபாரத்தின் மூலமாக நீ அதே 3,000 ரூபா சம்பாதிச்சேன்னா உனக்கு 10,000 ரூபா போயிடும். ஆனால் இவனுக்கு அந்த 10,000 ரூபா முழுசாக அப்படியே நிற்கிது. ஆனால் அது 3,000 ரூபா சம்பாரித்து கொடுத்துட்டு மறுபடியும் திரும்பி உன் பாக்கெட்டுக்கு வந்துடும். இங்கே நீ ஒரு சப்பல் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே அந்த சப்பலும் போயிடும், நீ போட்ட அந்த 100 ரூபாயும் போயிடும். புரியுதா? இங்கே எப்படி நீ அதுலேருந்து காசும் நீ மாதம் மாதம் ஒரு தடவைக்கு நிறைய தடவை சம்பாதிப்ப. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவேன், போட்ட காசு உன் பாக்கெட்டுக்கு மறுபடியும் திரும்பியும் வந்துடும். எவ்வளோ இதில் டேஞ்சர் இருக்குது. இதெல்லாம் நிறைய பிரச்சனை. அப்போ இதில் டோட்டலாக பார்த்தேன்னா மனித குலத்துடைய ஆற்றல், திறமை, உழைப்பு, பொருள் எல்லாமே முடங்கி போகும், வளர்ச்சி ஆகாது. இதனால் என்ன ஆயிரும், எல்லாரும் விரக்தி அடைஞ்சிடும். விரக்தி அடைஞ்சு இது போயிடுவோம். இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையை கொண்டு போய் வரும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், வட்டி வாங்கக்கூடாது என்று இறைவனிடமிருந்து வந்த அறிவுரைப்படி யாராவது உங்களில் அதை விட்டு விலகி கொண்டால் முன்னால் அவர் வாங்கியது அவருக்குரியது. இதற்கு முன் வட்டி வாங்கிய அவருடைய விஷயம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ்வின் உத்தரவு வந்த பின் வட்டியை விட்டதினால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடலாம். தவிர இந்த உத்தரவு கிடைத்த பின் எவரேனும் பிறகும் வட்டியின் பக்கம் திரும்பினால் அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த ஆயத்து இறங்குறது ஒரு டைமில் இறங்குது. இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய லெவலில் வட்டிக்கான குடுக்கல் வாங்கல் நடந்திருக்கும். நிறைய பேர் கடன் கொடுத்துருப்பான், நிறைய பேர் தவணை எழுதியிருப்பான், நிறைய பேர் வட்டிக்கான டிஸ்கஷன் நடந்திருக்கும். இது எல்லாமே பைசல் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ வட்டி ஹராமுன்னா எப்படி, எங்கேருந்து ஹராம் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னைக்கு டேட்லேருந்து புதுசாக எந்த கடனும் வட்டிக்கு தரக்கூடாது. வட்டி இல்லாமல் தான் கொடுக்கணும். புரியுதா? இது ரூல்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, இன்னிலிருந்து உங்களுக்கு யாருக்கும் மாதம் மாதம் வட்டி வராது. ஒன்லி அசல் பணம் மட்டும்தான் தரப்படும். எவனும் வட்டி கேட்டு வட்டி கொடுத்தவன், வட்டி கடன் வாங்கினவங்கள்ட்ட தொந்தரவு பண்ணக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரூல் நம்பர் 2. இதில் இன்னொரு விஷயம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நீங்கள் வட்டி வாங்கினீங்கல்ல, அதை கூட நான் தான் முடிவு பண்ணுவேன், மன்னிக்கிறதா வேண்டாமான்ட்டு. புரியுதா? அதாவது நீ வட்டி வேணான்னு விட்டு கொடுத்ததுக்கப்புறம் கூட அல்லாஹ் என்னங்கிறான், அது ஒரு பாவமாகவே கணக்கில் வச்சுருப்பேங்க. ஏன்னா அப்போ ஏன் நீ மனசாட்சி இல்லாமல், இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் இது மனசாட்சி இருக்கிறவனே சொல்லிடுவான் இது அநியாயம்ன்ட்டு. இன்றைக்கி ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டுறாரு. ரோட்டில் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் அடிபட்டுறாரு. அவங்க ஏழை, அவர் தான் வீட்டில் சம்பாரித்து போடுறது. வந்தாங்க, ஏதோ ஒரு குழி இருந்துச்சு, விட்டார், விழுந்துட்டார், மண்டை உடஞ்சிருச்சு. அந்த மண்டைக்கு முக்கியமான நரம்பெல்லாம் பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணணும், 2 லட்ச ரூபா செலவாகும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அந்த குடும்பம் எவ்வளோ துடிச்சிட்ருக்கும்.
அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும். இப்போ அந்த ஊர்லேயே பணம் வச்சுருக்கிறவன்ட்ட போய் பணத்தை கேட்குறாங்க, 2 லட்ச ரூபா எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தேவைப்படுது, எடுத்து கொடுத்துருவான். கொடுத்துட்டு எனக்கு எவ்வளோ தருவேன், மாதம் மாதம் எப்படி தரும், அவங்களுக்கு தானே சம்பாரித்து கொடுப்பாரு, அந்த ஆம்பளை தானே சம்பாரித்து கொடுக்கணும். இது எவ்வளோ கொடூரமான செயல். காமன் சென்ஸ் இருக்கிற யாருமே வட்டியை வந்து கொடுக்கவே மாட்டான். மனசாட்சி உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, பீரோல் தானே வச்சுருக்கிறேன், உயிர் போகிற அர்ஜென்ட்டில் இல்லை அந்த காசு, அல்ல ஏன் உனக்கு அவ்வளோ காசு கொடுத்தான், எனக்கே இந்த மாதிரி வச்சுருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு சோதனை தானே, உனக்கு மனசாட்சிங்கிறதே இல்லையா? இப்போ நான் வட்டி தரமாட்டேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன், என் புருஷன் சாப்பிட்டுன்னு விடுவியா இல்லையா? அப்போ ஒரு உயிரை கொள்கிற பாவமும் வட்டிக்குள்ளே வருதா? தரமாட்டேன்னு சொல்கிறான்ல அவன் காசு வச்சுட்டு. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரம் வரும். எத்தனை குடும்பம் அனாதையாக இருக்கும், எத்தனை பெண்கள் விதவையாக இருப்பாங்க, எத்தனை குழந்தைங்க பசியில் செத்து இருப்பாங்க, எத்தனை பேர் படிக்க முடியாமல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிருப்பாங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட பாவம். அதனால் அல்ல என்னங்கிறான், நீ ஏற்கனவே வாங்கினது கூட அது உன்னுடைய நடவடிக்கையை பொறுத்து, நீ உண்மையிலே திருந்தி அதெல்லாம் ஃபீல் பண்ணி அப்படி இருந்திருந்த அப்படின்னா நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மன்னிப்பேன்னு கேரண்டிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வட்டி காசு நான் தரமாட்டேங்கிறான். திரும்பி அவனும் தரக்கூடாது. இது கவர்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ தரமாட்டேன்னு அல்லாஹ் சொல்லி என்ன நடக்க போகுதுன்னா, எவனும் திருப்பி தரமாட்டான். திருப்பி யாராவது வட்டின்னு வந்து யாராவது கேட்டாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார் கொடுத்தாங்கன்னா செருப்படி விழுவும். எவனுக்குமே போய் வட்டி கொடுக்க முடியாது காசு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது ஏன் அல்லாஹ் வந்து வட்டி இனிமேல் வட்டி வாங்கக்கூடாதுங்கிறான்னா, இதே வந்து அல்லாஹ் பாரு இன்னொரு ரூல்ஸ் வைக்கல. என்னன்னா, வட்டி கொடுத்த வட்டியெல்லாம் ரிட்டர்ன் கொடுங்கன்னு வச்சான்னு வச்சுக்க, அது பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும். இந்த வட்டி கொடுத்த அந்த முதலாளிகளை பார்த்து, இது வரைக்கும் நீங்கள் வாங்கின வட்டியெல்லாம் ரிட்டர்ன் கொடுங்கன்னா அவன் எத்தனை தலைமுறை வாங்கியிருப்பான். அது போகும், எங்கள் அப்பாவும் வாங்கினாருங்க, எங்கள் தாத்தாவும் வாங்கினாருங்கண்ணா. ஏங்க எங்கள் அப்பாட்ட ஏமாற்றி தாங்க அந்த நிலத்தை வாங்கினேன், அதையும் இது லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் பெருசு. இது உலகத்தில் என்ன ஆயிரும், பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதனால் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுட்டான். அதோட நிறுத்திக்கோ, இனி புதுசாக கொடுக்காத, இனிமேல் நீ வட்டி வாங்காத, புரியுதா? திருப்பி கொடுக்கறத பற்றி இவனும் பேசாத அவனும் பேசாத, ஒழுங்காக நடந்தேன்னா அவனை மன்னிச்சு விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வட்டியை அழித்து தர்மங்களை வளர்க்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், வட்டிங்கிறதே அழியக்கூடியது தான். அது வந்து மனித குலத்திற்கு அழிவு பாதையை கொண்டு செல்லும். அதே வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், தர்மத்தை நான் என்கரேஜ் பண்ணுறேன், தர்மம் பண்ணுங்க, பணம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுறா, அதுக்கு தாண்டா நான் கொடுத்துருக்குறேன். அது மனிதாபிமானத்தையும் வளர்க்கும், அது உலகத்துடைய பொருளாதாரத்தையும் வளர்க்கும். எப்படி வளர்க்கும்? அல்லாஹ் என்ன எப்படி சொல்கிறான் அப்படின்னா, வட்டிங்கிறது என்ன, பொதுவாக சுயநலம். அதாவது எனக்கு என் காசு பெருசு, நான் எவனுக்கும் கொடுத்து உதவ மாட்டேன், சுயநலம். இரக்கம் யார் மேலேயும் படமாட்டேன், கஞ்சத்தனம். இந்த குணங்களை வந்து இது மனுஷனுக்கு வளர்க்கும். இந்த குணங்கள் மனுஷனுக்கு நல்லதா? இந்த குணங்கள் மனுஷனுக்கு நல்லதா? நல்லது கிடையாது. சிரமத்தில் இருக்கிறவனுக்கு உதவி செய்யணும், இது நல்ல குணம். புரியுதா? நெருக்கடியில் ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் லாபம் சம்பாதிக்கலான்னு பார்க்கலாமா? அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் உருப்படுமா? புரியுதா? அதே மாதிரி ஒருத்தன் வட்டிக்கு வாங்கி தொழில் நடத்துகிறான்னு வச்சுக்கோ, ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்கான். அவன் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கோ எதுக்கோ ஒரு சிரமத்துக்கு வாங்கிட்டான். அவன் டெய்லி வந்து 800 ரூபா வட்டி கட்டணும்னு வச்சுக்கோ. அவன் டெய்லி வந்து 1000 ரூபாய்க்கு அவன் கடையில் வந்து வடை ஓடும். 800 ரூபா தூக்கி வட்டிக்கு கொடுத்துட்டானா வெறும் 200 ரூபா தான் அவனுக்கு நிற்கும். அவனுக்கு கடையில் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஓடிச்சுன்னா கூட அவனுக்கு மனசில் சந்தோஷம் இருக்காது. இந்த 500 ரூபா வட்டி வரைக்கும் போக போகுது, 800 ரூபா வரைக்கும் அவனுக்கு என்னவா இருக்காது, உற்சாகம் இருக்குமா வேலை செய்கிறது? அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தானே வேலை செய்வான். புரியுதா? நெகட்டிவ் மைண்டில் செட்டில் தானே வேலை செய்வான். அதனாலேயே என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் குறையும். இது மாதிரி உலகம் இருந்துச்சுன்னா அந்த உலகத்தில் முன்னேற்றம்ங்கிறதே இருக்காது, அந்த சொசைட்டி முன்னேறாது. அதுதான் எல்லாம் சொல்கிறான், வட்டிங்கிறது அழிவு, வட்டிங்கிறது அழிவு தான் கொண்டு வரும் அப்படிங்கிறான். இதனால் வந்து அதே மாதிரி எடுத்திங்கன்னா, அந்த ஏழை தொழிலாளி இருக்கான்ல, அவன் வட்டிக்கு வாங்கியிருக்கான்ல, அவன் நல்லா ஆப்பிள் வாங்கி சாப்பிட முடியுமா? அவன் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது கறி வாங்கி சாப்பிட முடியுமா? குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. குழந்தைக்கும் நல்ல சாப்பாடெலாம் கொடுக்க முடியாது, ஆவரேஜ் சாப்பாடில் தான் வாங்குவோம். அப்போ ஆரோக்கியமான உடம்பு இருக்காதா? அவன் எங்கேருந்து உழைப்பான்? தெம்பா எங்கேருந்து உழைப்பான்? அப்போ இதன் மூலமாகவும் என்ன ஆகும், அந்த நாட்டுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். இதுவும் வட்டினால் ஏற்படுற பாதிப்பு. அதே மாதிரி அரசாங்கம் இன்றைக்கி என்ன பண்ணுறான்,
அரசாங்கத்துக்கு இந்த வட்டி வாங்குற அந்த குணம் இருக்குது. புரியுது? இந்த வட்டினால அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கு, இந்திய அரசு ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கு. எல்லாத்தோட பெரிய வல்லரசு யார்? அமெரிக்கா. எல்லாத்தோட பெரிய கடன்காரன் நாடு எது? அமெரிக்கா. அவனுக்கு கடன், ஒரு நாடு எவ்வளோ கடன் வாங்கலாம்னு உச்சப்பட்ட லெவல் இருக்கோ அந்த லெவலுக்கே கடன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்கார், அப்படியே இந்த கடன் வாங்குற அந்த அந்த லெவல், அந்த அளவு வந்து முடிஞ்சிருச்சு, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க, இல்லைன்னா அடுத்த மாதம் என்னால் கவர்மெண்ட்டு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. இவ்வளோ நெருக்கடியில் இன்றைக்கி அமெரிக்கா வந்து இருக்குது. இவங்களுக்கு யார் கடன் கொடுக்குறா? இப்போ அரசாங்கம்லாம் யாருக்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கு? எல்லாம் இந்த யூத் பேங்க் வச்சுருக்கக்கூடிய பேங்க் எதுவுமே அரசாங்கத்துக்கு கிடையாது. எந்த அரசாங்கத்துக்கும் பேங்க்கு சொந்தம் கிடையாது. அது ஒரு தனி முதலாளிகளுக்கு சொந்தம். இவங்க உலகத்துக்கு கடன் கொடுத்து வச்சுருக்காங்க. இவங்க இந்த அரசாங்கமெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பு. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் சாராயம் கெடுதல்ன்ட்டு. சாராய கடை ஏன் மூட முடியல? மீதி தொழில்கள் எல்லாமே எப்படி இருக்குது? அதெல்லாம் சம்பாதிச்சு வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்குது எல்லா கவர்மெண்ட்டுக்கும். அப்போ அந்த வட்டி கட்டுறது வருமானம் கவர்மெண்ட்ட இல்லாதனால நியாயமாக லாபம், அதாவது கவர்மெண்ட் எப்பயுமே இப்போ என்ன பார்க்குது, எதில் செலவு பண்ணால் போட்ட காசு ரிட்டர்ன் வருமோ அதில் மட்டும்தான் செலவு பண்ணுது. இப்போ கவர்மெண்ட் எதில் தெரியுமா செலவு பண்ணுது? எதில் செலவு பண்ணால் போட்ட காசு எடுக்க முடியும்னு பார்க்குது. இப்போ ரோடு இது ஒரு பஸ் விட்றோம், பஸ் விட்டோம்னா போட்ட காசு எடுத்துடலாம். டிக்கெட்டு வருது, அது போக்குவரத்து இருக்குது, அதில் எடுத்துடலாம், அதில் செலவு பண்ணும். சில அந்த மாதிரியான தொழில்களில் மட்டும்தான் செலவு பண்ணும். ஒரு ஏழைகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதிக்கு ரோடு போட்டு கொடுத்தா போட்ட காசு எடுக்க முடியுமா? அந்த ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணிச்சுன்னா அந்த காசு திருப்பி கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குமா? எந்த வகையில் கிடைக்கும்? கிடைக்காது. அதனால் அதை செலவு பண்ணுறதில்ல. இப்போ தெரியுதா ரோடு ஏன் தப்பாக இருக்குது நம்ம ஊரில்? புரியுதா? சில வந்து அசிங்கமாக இருக்கா பில்டிங்கு, பெட்டெல்லாம் ரொம்ப பழசாக இருக்கா, பாத்ரூம்லாம் கிட்ட கூட போக முடியறது இல்லையா? அதையெல்லாம் சரி பண்ணால் போட்ட காசு எடுக்க முடியுமா? ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் அது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கெல்லாம் செலவு கட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வட்டினால் ஏற்படுற பாதிப்பு. இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் மட்டும் வட்டி வாங்காமல் இருந்திருந்தால் இப்படி இருக்காது. நம்ம ஊர் பஸ்ஸு இப்படி ஓட்ட உடச்சலில் இருக்காது, நம்ம ஊர் ரோடு இப்படி இருக்காது. புரியுதா? அதே மாதிரி ஒரு ஏழை, அதாவது இவ்வளோ டேக்ஸ் இருக்காது. பெட்ரோலில் எவ்வளோ டேக்ஸு? பெட்ரோலுடைய ஒரிஜினல் ரேட்டு 35 ரூபா, டேக்ஸ் எவ்வளோ? 70 ரூபா. 35 ரூபா பெட்ரோலுக்கு 70 ரூபா டேக்ஸ். நான் சொல்கிறது கம்மியாக கூட இருக்கும், இதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது குறைந்த, எனக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன். டபுள் மடங்கு காசு. எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு போடுறான் டேக்ஸு? இந்த டேக்ஸ் போட்ட இவ்வளோ காசு எங்கே போகுது? அந்த அந்த முதலாளிகளுக்கு இங்கேருந்து அது போகுது. அப்படி இப்படி போச்சுன்னா இவனுக்கு பெனிஃபிட் இருக்காது. அதே மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் தொடங்குறாங்களா, இந்த மசாலா கம்பெனி, இந்த காட்டன் துணி கம்பெனி, இந்த பிஸ்கட் கம்பெனி, இந்த ப்ரெட்டு கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி தொடங்குறாங்களா, இவங்கெல்லாம் கை காசு போட்டால் தொடங்குறாங்க? பேங்க்லேருந்து லோன் வாங்கி தான் தொடங்குறாங்க. இவங்க பேங்க்குக்கு லோன் டியூ கட்டிகிட்டே இருக்கணும். இவங்க மாதம் மாதம் டியூ கட்டணும்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த பொருள் 10 ரூபாய்க்கு விற்க முடியும், 8 ரூபாய்க்கு அவனுக்கு உற்பத்தி ஆகும், 10 ரூபாய்க்கு அவனால் விற்க முடியும். ஆனால் 5 ரூபா அதில் வட்டி விழுவுது. 8 + 5 13, அதுக்கு மேலே 2 ரூபா வச்சு 15 ரூபாய்க்கு கொடுக்குறான். 10 ரூபாய்க்கு நமக்கு வர வேண்டிய பொருள் நாம் 15 ரூபா விலை கொடுத்து வாங்குகிறோம். இதிலிருந்து கடன் கொடுத்ததுனால அந்த பேங்க்குக்கு நம்ம பிஸ்கெட் வாங்குகிற காசுலேருந்து பேங்க்குக்கு போகுது. இந்த மாதிரி தான் நீ பார்க்குற ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும், ஒரு பேனா இருக்கட்டும், ஒரு பிஸ்கட் இருக்கட்டும், ஒரு பென்சில் இருக்கட்டும், நீ போடுற டயராக இருக்கட்டும், நீ வாங்குகிற துணியாக இருக்கட்டும், நீ சாப்பிட்ற எந்த ஐட்டம் இருக்காலும் சரி, அது எல்லா இதுலுமே வட்டிக்கு வந்து காசு வந்து போய்கிட்டே இருக்கு. இதனால் நமக்கு மாதம் வந்து அதிகமாக நம்ம உழைக்க வேண்டியதாக வருது. இதனால் நம்ம என்ன ஆயிடுறோம், சோர்ந்து போகிறோம். போடா எவ்வளோ வேலை செஞ்சாலும் மாதம் ஆச்சுன்னா காசு நிற்க மாட்டேன், புலம்புறானா காசு என்ன செலவு பண்ணிட்டே இருக்கீங்க, இப்படி வாங்குற மாதிரி தான் தெரியுது, எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்தா இப்படி வந்த மாதிரி தான் இருந்துச்சு, இப்படி பார்த்தேன், இப்படி செலவு கொடுத்தேன், இவனுக்கு சம்பளம் கொடுத்தேன், கரண்ட்டு பில்லு கட்டினேன், 2 வாடகை கொடுத்தோம்,
அதை பண்ணோம் இதை பண்ணோம், வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம், அதை பண்ணோம், இன்னும் இவ்வளோ சம்பாரிச்ச மாதிரி இருந்துச்சு. கடைசியாக பாக்கெட்டில் என்னடா நின்றுச்சுன்னு பார்த்தா 3000 ரூபா 4000 ரூபா ஒரு மாதம், அவ்வளோதான் கணக்கு. பார்த்தா நிறைய வரும். இது எல்லாம் எங்கே போகுதுன்னா அதனால பிஸ்னஸுக்கும், அதான் கவர்மெண்ட்டுக்கும் லாஸு, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற அவங்களுக்கும் லாஸு, வட்டியே வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணுற நம்மளை மாதிரி ஆட்களுக்கும் லாஸு. பிஸ்டனையும் ரேட் ஏறுது, பிஸ்டன் கம்பெனிக்காரன் லோன் வாங்கியிருக்கான் அதனால் ரேட் ஏறுது. பேரிங் ஏன் ரேட் ஏறுது, பேரிங் கம்பெனிக்காரன் லோன் வாங்கியிருக்கான் அதனால் ரேட் ஏறுது. இவனுங்கெல்லாம் வட்டி விகிதம், அதுவும் இல்லாமல் இவங்க வட்டி விகிதம் வேறு ஏற்றுவானுங்க. 5 ரூபா வட்டின்னு 5% வட்டின்னு கொடுத்துருவானுங்க. கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவானுங்க, 7% வட்டிம்பானுங்க. இதெல்லாம் அதே மாதிரி இவனுங்க இன்னொரு என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த பிஸ்னஸில் வட்டியில் உன் கம்பெனியை நோட் பண்ணிட்டே இருப்பான், வந்து வசூல் பண்ணிகிட்டே இருப்பான்ல, உன் கம்பெனியுடைய வியாபாரம் எப்படி போயிட்டுருக்குன்னு கவனிச்சுட்டே இருப்பான். லாஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் லாபம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணுவான், நீ ஃபுல் காசு கொடுண்டுருவான், கடன் ரிட்டர்ன் கட்டுமா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இவன் நஷ்டமாயிடுவான், இவன் நஷ்டமாயிட்டானா இவன்கிட்ட வாங்க முடியாது, நஷ்டம் ஆகிற மாதிரி இருக்குல்ல இப்பயே வாங்கிக்கலாம். இப்போ வாங்கினா என்ன பண்ணுவோம், ஒரே நாளில் அந்த கம்பெனி மூடிடுவான். அப்படி நிறைய கம்பெனி மூடினாங்க. ஏர்செல்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, அது எங்கே போச்சு, அதெல்லாம் அந்த வகையில் போனது தான். புரியுதா? ஏர்செல்லு அது மாதிரி இன்னும் நிறைய ஃபோன் கம்பெனிலாம் காணாமல் போச்சு. இப்போ சமீபத்தில் இந்த ஒரு ஃப்ளைட் கம்பெனி காணாமல் போச்சு. ஸ்பைஸ் இந்த ஜெட்டு கிங்ஃபிஷர் ஃப்ளைட்டுன்னு இருந்துச்சு. இது மாதிரி நிறைய கம்பெனிஸு காணாமல் போச்சு. புரியுதா? அந்த கம்பெனியெல்லாம் ஓடுது. என்ன காரணம் அப்படின்னா, கடன் கொடுத்தவங்க அந்த கம்பெனிக்கிட்ட ப்ரெஷர் கொடுத்து வாங்கிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்பெனி விட்டுட்டு போய்ட்டு, அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா தொழிலாளியும் அதுக்காகவே வாழ்க்கையை செலவு பண்ணி படிச்சிருப்போம். நான் இந்த படிப்பு படித்தேன்னா அந்த ஃபீல்டில் போய் அந்த டேபிளில் உட்காந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவேன்னு போய் வாங்கியிருப்பான். 4 மாதம் சம்பளம் வாங்கியிருப்பான், கம்பெனி இழுத்து முடியும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இது மாதிரி ஆயிரும். இது எல்லாமே என்ன ஆயிரும், பெரிய ஒரு சொசைட்டிக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் இது வட்டி வாங்காதுன்னா இந்த லோக்கல் வட்டி மட்டும் எல்லாம் ஹராமாக்கலை, இது அரசாங்க வட்டியையும் ஹராமாக்குது, பேங்க்கு ஒரு கம்பெனி கொடுக்குற வட்டியையும் ஹராமாக்குது. இது அரசாங்கமாக இருந்து நடைமுறைப்படுத்தினா இந்த உலகத்தில் செழிப்பாக இருக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வட்டி உலகத்துக்கு அழிவு பாதையில் கொண்டு போகும் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வட்டி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குனதுனால எல்லாரும் பணக்காரங்களாக இருந்தாங்க, சஹாபாக்கள். இப்போ தர்மம் பண்ணும்போது என்ன நடக்கும், தர்மம் பண்ணும்போது அதே நம்ம கொடுத்து உதவி பண்ணும்போது என்ன நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனசில் இறக்கம் இருக்கும். ஒரு சின்ன தொழிலாளி இருக்கும், இப்போ எனக்கு கூட ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறார், இப்போ நீ ஆரம்பிக்கிறேன்னு, இப்போ நீ அப்படியே பார்த்துட்டு கையை பிசைஞ்சிட்டு இருக்கிற, அவனுக்கு எவ்வளோடா வேணும், ஒரு 5 லட்ச ரூபா, இந்தாடா வைடா அப்படின்னு நான் உனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தேன்னா நீ என் மேலே எவ்வளோ அன்பு வைப்ப. அப்போ இன்னொரு மனுஷனை நேசிப்பியா? எந்த மனுஷனை பார்த்தாலும் உனக்கு முகப்பத் தான் வரும். மனுஷன்டா, ஈரோடுக்காரங்க தான்டா, அப்படி உனக்கு மைண்ட் செட்டில் வரும், இவன் தான்டா மனுஷன் அப்படின்னு வரும். அதனால் நீ எல்லாம் நான் மனுஷங்களையும் நேசிப்ப. உனக்கு கீழே ஒருத்தன் 50,000 ரூபா ஒருத்தன் தொழில் தொடங்குவான், அவனை பார்த்து நீ என்ன பண்ணுவேன், எனக்கு இவன் கொடுத்து உதவுனதுனால நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், நான் இவனுக்கு உதவணும்னு நீ உதவுவ. இப்போ இந்த தர்மம் இப்படி கொடுத்ததுனால வளர்ச்சி ஆகுதா? உனக்கு இவன் நல்லதை நினைப்பான், அவனுக்கு நல்லது நினைப்பான், அவனுக்கு நல்லது நினைப்பான், எல்லாமே நன்மையால் இந்த உலகம் நிரம்பிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொருத்த மேலேயும் கோபம் வருது, இவன் இப்படி இருக்கான், இவன் என்னது, இப்போ எல்லார் மேலேயும் இப்போ எல்லாரும் வாயிலையும் வருதா, இன்றைக்கெல்லாம் யாருங்க கொடுத்து உதவுறோம் பேசுகிறாங்களே இந்த வார்த்தை, சொல்கிறாங்க இல்லை சொல்கிறாங்களே, எவங்க இன்றைக்கெல்லாம் கொடுத்து உதவுறான், அண்ணன் தம்பி கூட தரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கையில் உச்சகச்சம் இது நல்லா. இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா சுபானல்லாம் அருமையான சமூகம், எந்த காலத்துலேயும் இது சொர்க்கத்துக்கும் போகாது, உருப்படாது. அண்ணன் அவ்வளோ பணக்காரனாக இருப்பான், தம்பி பார்த்தீங்கன்னா ஏழையாக இருப்பான். இது எப்படி பாசிபிள்? அண்ணன் ஏழை பணக்காரனாக இருப்பான், பார்த்தீங்கன்னா அவனுக்கு 10 வீடு கூட இருக்கும், தம்பி வாடகை வீட்டில் இருக்கும். மனசாட்சி எப்படி இவனுக்கு வந்துச்சு, ஒரு 4 வீடு கொடுத்து இதை வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டான். எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னா, அண்ணங்கிட்ட காசு கோடிக்கணக்கில் இருக்குது, தம்பிக்கு ஒரு மருத்துவ செலவு கூட தம்பி பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டுருப்பார், வெளியே எங்கேயா போய் கடன் அவர் கூட வட்டிக்கு வாங்கிட்டு இருப்பார். அப்போ வந்தால் கூட அந்த அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் கூட என்ன சொல்லுவார், இல்லைங்க இந்த மாதம் பிஸ்னஸ் சரியில்லைங்க, எல்லாம் இப்போ தாங்க போனஸ் கொடுத்தோம், அதை பண்ணும் இதை பண்ணும். அதனால் இது இந்த கஞ்சத்தனம், இந்த வட்டி வாங்குகிற அந்த மனப்பான்மை, இது மனித குலத்துக்குள்ளே வெறுப்பை விதைக்கும், இது அன்பை விளைக்கும்.
அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நிராகரித்து கொண்டே இருக்கும் பாவிகள் அனைவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளோ நான் சொன்னதுக்கு அப்புறமும் சுயநலமாக நடக்கிறவங்க, பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுக்காதவங்க, வட்டி இல்லாமல் கடன் தராதவங்க, இவங்களை அல்லாஹ் என்ன வட்டிக்கு வாங்கிட்டு தான் நீங்கள் கொடுப்பீங்களா? அந்த பாவிகளை எல்லாம் என்ன பண்ணுறான், நான் நேசிப்பதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இவர்களை பற்றி என்ன சொல்கிறான், நிராகரிப்பவர்கள்ங்கிறான். நிராகரிக்கணும்னு என்ன, அல்லாஹ்வுடைய, நான் சொன்னல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரித்தாலும் அவங்க யார்? நிராகரிப்பவர்கள் தான், காஃபிர்கள் லிஸ்ட்டில் வருவாங்க. மறுமை நாளில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான். இதில் இன்னொரு நிராகரிக்கிறதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, எதையெல்லாம் அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பொருளாதாரம் இருக்குல்ல, நீ பணக்காரன் வச்சுருக்கான்ல, அந்த பொருளாதாரத்தை அவன் என்னன்னு நினைக்கிறான், அவன் சம்பாதிச்சான்னு நினைக்கிறான். அல்லாஹ் கொடுத்தான்னு அதை நினைக்கிறானா? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அது நான் கொடுத்தது, நீ மற்றவனுக்கு 4 பேர் கொடுத்து உதவுங்கிறான். இப்போ இவன் என்ன சொல்கிறான், நீ கொடுத்தது கிடையாதுங்கிறான். அப்போ நிராகரிக்கிறான்ல இதை, நீ கொடுத்தியா? நாங்கள் சம்பாதிச்சோம், எங்கள் அப்பா கம்பெனி ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருச்சு, நாங்கள் வச்சா ஸ்வீட்டு கடை ஓடுதில்ல சில கடைங்க, இவ்வளோ கோடி இவ்வளோ அதெல்லாம் வருது, என்ன போய் பாரு, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கை தூக்கி விட்டுருப்பாரா? சொந்தக்காரங்களாம் பிச்சைக்காரனாக இருப்போம். அந்த ஒரு கம்பெனிக்காரர் மட்டும் அந்த கல்யாணத்தில் மட்டும் அப்படி வருவார், அப்படி ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வருவார். சொந்தக்காரர் வந்து ஷேர் ஆட்டோவில் இறங்குவார். என்ன இப்படி இருக்கும்? இது என்ன சொந்தக்காரங்க, இது என்ன இது? அதெல்லாம் இதெல்லாம் தான் பிரச்சனை. எல்லாம் சொல்கிறான், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு, அன்றியும் அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த வட்டி வாங்குறவன், இவன் இப்படி இருந்தால் இவன் உருப்பட மாட்டான், இவன் சைத்தான் பிடிச்ச மாதிரி ஆக்கிடுவேன், இவனுக்கு நான் சும்மா விட மாட்டேன், அந்த குரூப்பு. இந்த குரூப் எல்லாம் என்ன சொல்கிறான், யார் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு நற்செயல் நல்லறங்கள் செய்வது, தொழுகையை கடைப்பிடிச்சு அல்லாஹ்வை நினைச்சு ஜக்காத்து கொடுத்து இது பொருளாதாரத்தை கொடுத்து வருகிறார்களோ, இந்த பொருளாதாரத்திலையும் யார் செலவு பண்ணுறாங்களோ அவர்களுக்குரிய கூறி அவர்களின் இறைவனிடத்தில் அவர்களுக்கு உண்டு. இந்த 4ல் எது ஒன்று கட்டாச்சினாலும் கிடையாதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய தொழுகையாளிகள் இருக்காங்க, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு 4 வாட்டியெல்லாம் ஹஜ்ஜுக்கு போவான். 1 ஹஜ்ஜு, 2 ஹஜ்ஜு, 3 ஹஜ்ஜு, 4 ஹஜ்ஜு. ஒரு டைம் ஹஜ்ஜுக்கு போகிறது 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா செலவு பண்ணுவான், புரியுதா? ஆனால் அந்த 6 லட்ச ரூபாயை கொடுத்து தம்பி பையனுக்கோ தங்கச்சி பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான். ஒரு ஹஜ்ஜு போதுமில்ல, மீதி ஹஜ்ஜு இப்படி செலவு பண்ணலாம்ல. இந்த 2வது ஹஜ்ஜு நீ போகிறத விட இது பெரிய நன்மை, புரியுதா? 2வது உம்ரா போகிறத விட இது பெரிய நன்மை. சிலருக்கு அது ஒரு கிறுக்கு, வருஷம் உம்ரா போகிறது, அவங்க என்ன வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறது. அதில் அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்டு அப்படின்னா, அல்லாஹ் மேலே அவ்வளோ முகப்பத்தாக இருக்காங்க. அல்லாஹ் மேலே முகப்பத்துனா 4 செய்யணும். அந்த 4ல் 1 மட்டும் பிடிச்சி வெறும் நற்செயலை பிடிச்சிக்கிட்டு வெறும் ஹஜ்ஜுக்கே உம்ராவுக்கு வந்துட்டு நீ தவா பண்ணினா அல்லாஹ் எரிச்சலாக இருக்கும். இந்த சைத்தானியை இங்கே சுற்றிட்டு இருக்கிறான், இங்கே என்னடா சுற்றிட்டு இருக்கிறான் இந்த இப்லீஸு. சரி சுற்று மௌனம் வா, என்கிட்ட வருவல்ல, அப்போ இருக்கடா உனக்கு செருப்பு கழட்டி அடிக்கிறேன். அங்கே அத்தனை ஏழைங்க கதறிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஹஜ்ஜு உம்ரா செஞ்சுட்டு இருக்கிறியா? இத்தனை சுற்றிட்டு இருக்கிறியா? இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நிலமர என்ன, அதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு. 2வது ஹஜ்ஜெல்லாம் இன்றைக்கி பண்ணுறதுங்கிறது, 2வது ஹஜ்ஜு 3வது ஹஜ்ஜெல்லாம் பெரிய கோடீஸ்வரன் பண்ணலான்னு வச்சுக்கோ, பெரிய மல்டி லெவலில் இருக்குது, அவனுக்கு 100 கோடி 200 கோடி இவ்வளோ வச்சுருக்கிறான் அப்படின்னா போதும். சும்மா ஒரு லோயஸ்ட் லெவலில் இருக்கிற பணக்காரன்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னென்னா சொசைட்டியில் மதிப்பாங்க. ஒரு தடவை ஹஜ்ஜு போனால் ஹாஜி, பல தடவை ஹஜ்ஜு செஞ்சானா அல் ஹாஜ், அது போடுவாங்க பாரு, அந்த நோட்டீஸில் பேர் போடுவாங்க அல் ஹாஜ். அல் ஹாஜுக்கு மீனிங் இது, அதெல்லாம் புரிஞ்சுக்கோ, புரியுதா? ஹாஜி என்னடா அது, ஹாஜி யாருன்னு போடுறாங்க, அல் ஹாஜுன்னு போடுறாங்கன்னா, சிங்கிள் ஹஜ்ஜு பண்ணால் ஹாஜி, மல்டிப்புள் ஹாஜ் பண்ணால் அவருக்கு பேர் அல் ஹாஜ், புரியுதா? இப்போ நீ ஹஜ்ஜுக்கு நீ வருஷம் போனீன்னு வச்சுக்கோ, பள்ளிவாசலில் என்ன பண்ணுவாங்க, இந்த 6 லட்ச ரூபா இங்கே செலவு பண்ணால் தம்பி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? அதிகபட்சம் ஒரு பத்திரிக்கை கொண்டாந்து வைப்பான் அவன் தம்பி, அண்ணன் நீ கொடுத்ததுனால தானே கல்யாணம் நடக்குது, கண்டிப்பாக வந்துடுறேன் போயிடுவான். அவ்வளோதான் மரியாதை கிடைக்கும். இந்த 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போனால் என்ன கிடைக்கும்? பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்வாங்க,
இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஜமால் பாஷா அவர்கள் இல்லை நம்மளுடைய காதர் பாஷா அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படவிருக்கிறார் அப்படின்னு முதல்ல சொல்லிடுவாங்க. இப்போ பார்க்குறவன்லாம் முசாவா செய்வான். அது அந்த அன்றைக்கி அவங்க பொன்னாடையெல்லாம் போற்றுவாங்க. அப்புறம் லைனாக சீரு, தம்பி வருவார், அவர் விருந்து கொடுப்பாரு, அண்ணன் வருவார், அவர் விருந்து கொடுப்பாரு, பக்கத்து அந்த கடைக்காரர் வருவார். இதெல்லாம் பிஸ்னஸ் சர்க்கிள்லாம் நடக்குது, இப்போ தொழில் வகையெல்லாம் நடக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 விருந்து அட்டன் பண்ணிடுவார் இந்த வருஷம். அப்புறம் ஜமாத்துக்குள்ளே போனால் இவர் ஹாஜிங்க போன வருஷம் தாங்க போனார். ஆமாங்க, அவர் நம்மளை மாதிரியா? அவர் வருஷம் போவார். ஆனால் ஒன்றை மாதிரியா? அவர் போவாரியா? ஆனால் ஒன்றை மாதிரி நினச்சி அப்போ இவர் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு தஸ்பி ஒன்று வந்துடும். என்ன அது வரைக்கும் நார்மல் ட்ரெஸ் போட்டுருந்துப்போ அப்புறம் ஒயிட் ஷர்ட்டு தான். என்ன ஹாஜி போயிட்டு வந்துட்டார்ல, ஹாஜிக்கு அப்புறம் என்ன ஒயிட் ஷர்ட்டு, அப்படியே அந்த கஞ்சி போட்ட ஷர்ட்டில் இப்படியே சுற்றிட்டு இருப்பார். இதெல்லாம் கிடைக்கும். எது அந்த 6 லட்ச ரூபா செலவு பண்ணும்போது 7 லட்ச ரூபா செலவு பண்ணி இங்கே அவுட்புட்டு கிடைக்கும். இந்த போதைக்குன்னே இதுக்கு சில பேர் அடிமை. எல்லாரும் அப்படின்னு சொல்லலை, சிலர் விளங்காமல் செய்கிறாங்க. இதில் தான் நன்மை இருக்குன்னு நினச்சி செய்கிறாங்க. உண்மையில் நன்மை அதில் கிடையாது. 2வது ஹஜ்ஜு 3வது ஹஜ்ஜிலலாம் பெருசாக நன்மை கிடையாது. 2வது ஹஜ்ஜை விட ஒரு ஏழைக்கு அந்த வீடு கட்டி கொடுங்க, அது நன்மை. ஒரு இல்லாத பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அது நன்மை. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை இருக்கான், அவனுக்கு ஒரு தொழில், அவன் அனாதையாயிருக்கு, அந்த பையன் தான் பெரிய ஆளா, அந்த பையனுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுங்க, அது நன்மை. அந்த குடும்பமே மேலே வந்துடுமா, இது நன்மை. இதெல்லாம் அந்த ஹஜ்ஜை விட 100 மடங்கு நன்மை வாங்கி கொடுத்துரும். இதை நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன், அல்லாவுக்கு என்ன பிடிக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். அதுதான் குரானை படிக்கணும். அல்லாவுக்கு என்ன பிடிக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க. ஒரு வசனத்தை படித்து வெறும் ஹஜ்ஜை பற்றி மட்டுமே படித்து அல்லாவுக்கு அது மட்டும்தான் பிடிக்கும்னு நினச்சிடாதீங்க. நிறைய விஷயம் அல்லாஹ் பேசியிருக்கான். 6000 சில்லற வசனங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி செலவு பண்ணவங்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை. எந்த பயமும் அவங்களுக்கு இருக்காது. சாவு வரும், மலக்கு பார்ப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. கபூருக்கு போவாங்க, பயப்பட மாட்டாங்க. மாஷரில் போவாங்க, பயப்பட மாட்டாங்க. அரிசி கீழே நிற்பாங்க, பயப்பட மாட்டாங்க. விசாரணை பண்ணுவோம், எல்லாம் பயப்பட மாட்டாங்க. நேராக சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. அவர்கள் துக்கப்படவே மாட்டாங்க. வாழ்க்கை இப்படி செலவு பண்ணோமே, நம்ம காசு தவறான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோமே, கவலையே பட மாட்டாங்க. நேராக அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இறை நம்பிக்கை கொண்டு வர, நீங்கள் உண்மையில் நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாவுக்கு அஞ்சுங்கள், உங்களுக்கு வர வேண்டிய வட்டி பாக்கிகளை விட்டு விடுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாவுக்கு பயப்படுறவனாக இருந்தால் அல்லாவுக்கு பயப்படுங்க, வட்டி பாக்கிகளை விட்டு விடுங்கள். ஆனால் அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால், அப்படி செய்யலைன்னா என்ன பண்ணுவோம், அல்லாஹ் எங்கே தண்டிப்பான், அருமையில். வட்டிக்கு மட்டும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவிடம் இருந்தும் அவனுடைய தூதரிடம் இருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என அறிந்து கொள்ளுங்கள். இங்கேயே செருப்பில் அடிப்பேன், நான் ரசூல் அனுப்புவேன், வந்து உன்னை அடித்து தூக்கி இழுத்துட்டு வருவாருங்க. இது எங்கே, இது வந்து போர், இது வந்து மக்கா வெற்றி, புரியுதா? மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிட்டாங்க. மக்காவில் ஜெயிச்சு அந்த அரபு தீபகற்பம் ஃபுல்லாகவுமே இனி என்னுடைய ஆட்சி தான் சொல்லிட்டு ரசூலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, வட்டி இனிலேருந்து என்னாச்சு, ஹராம், யாரும் வட்டிக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த யூதர்கள் இவங்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மக்காவுடைய வியாபாரிகள் இருந்தாங்களே, இந்த சுஹைல் பின் அம்ர், இந்த மாதிரியான பணக்காரங்க இருந்தாங்க பாருங்க. இந்த பணக்காரர்கள்லையும் சிலர் வட்டிக்கு விட்டுருந்தாங்க. இவங்கக்கிட்ட நல்ல விதமாக சொல்கிறது, அல்லாஹ் வேணாங்கிறான் அப்படிங்கிறான். இவங்க என்ன பண்ணுறது, அல்லாஹ் வேணான்னா என்ன பண்ணுறது, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா அல்லாஹ் ரசூலா என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான், என் ரசூலு படையெடுத்து வருவார். எந்த ஊரில் வட்டி வியாபாரம் நடந்துட்டு இருக்கோ அந்த குலத்திற்கு எதிராக படை எடுத்து வருவார். பனு உமையா வெர்சஸ் அல்லாஹ்வுடைய ரசூல் சண்டை நடக்கும் அப்படிங்கிற. இன்றைக்கி அதே தான். இன்றைக்கி வந்து இஸ்லாமிய அரசாங்கம்னு ஒன்று இருந்துருந்துன்னா யாரெல்லாம் வட்டியை கொடுத்து சுரண்டுறாங்களோ அந்த அரசாங்கங்களுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, படையெடுத்து வருவாங்க. ஈசா நபி இன்னைக்கு பூமியில் வருவாங்க. ஏன் வருவாங்க? இப்போ இங்கே என்ன சொல்கிறான், அல்லாஹ் வட்டியை விடாவிட்டால் அல்லாவிடம் இருந்தும் அவனுடைய ரசூலிடம் இருந்தும் போருக்கான அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் யார், ஈசா நபி, அவரும் அல்லாஹ்வுடைய ரசூல். எந்த அல்லாஹ்வுடைய ரசூல் வந்தாலும் வட்டிக்கு எதிராக போர் தான், புரியுதா? இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிரட்டினாங்க. அதே மாதிரி நஜ்ரான்லேருந்து கிறிஸ்தவர்கள் வந்தாங்க.
அது ஃபுல்லாகவே கிறிஸ்தவ ஊர். ரசூலா வந்து அவங்க மீட் பண்ணாங்க. இது இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் தௌபா வரும்போது 9ஆம் அத்தியாயம் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். இந்த இஸ்லாமிய அரசாங்கம்னா என்ன, அரசாங்கத்துக்கு ஜிஸ்யானா என்ன, ஒரு அரசாங்கத்துக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கிறதுனா என்ன, அரசாங்கம் என்ன ஆப்ஷன்லாம் கொடுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் டீட்டெயிலாக இன்ஷால்லா அந்த இடத்துல வச்சு பேசுவோம். சும்மா ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சுங்க இந்த வசனத்தோட ரிலேட்டடுங்கிறதுனால. அந்த இடத்துல வந்து ஒப்பந்தம் வந்து போடுவாங்க ரசூலாட்ட என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முஸ்லீமாலாம் ஆக மாட்டோம் அப்படின்னு ஒப்பந்தம் போடும்போது ரசூலா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீங்களா இருந்துட்டு போங்க, ஆனால் சட்டம் நான் சொல்கிறதுபடி தான் நடக்கும், குரான் என்ன இருக்கோ அதுபடி தான் நடக்கும். அதில் ஒரு கண்டிஷனாக என்ன சொல்கிறாங்க, வட்டிக்கு நீங்கள் தொழில் கொடுத்துட்ருக்கீங்க, இனிமேல் உங்கள் ஊரில் வட்டி இருக்கக்கூடாது, எந்த ஏழைகிட்டையும் வட்டி காசு நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் தான் எனக்கு தகவல் வந்துச்சுன்னா இந்த ஒப்பந்தம் கேன்சல், உங்கள் ஊரை எடுத்து நான் படையெடுத்துகிட்டு வருவேன். அப்போ ரசூலா எப்படி நடந்துக்கிட்டாங்க. இப்போ இன்றைக்கி இஸ்லாமிய அரசாங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களே வட்டிக்கு வாங்குறாங்க. இவங்களுடைய காசு அமெரிக்கா இதில் வட்டிக்கு புழங்கிட்டு இருக்கு. இவங்க என்ன போய் அடுத்தவங்களை போய் அடிக்கிறது, இவங்களுக்கே அடி அல்லாவுடைய ரசூல் கொடுக்கணுங்கிற லெவலில் தான் இன்றைக்கி இவங்களுடைய குற்றங்கள் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி எந்த இஸ்லாமிய அரசாங்கத்துலேயும் இஸ்லாமிய வங்கிங்கிறதே கிடையாது, வட்டியின் அடிப்படையில் தான் இந்த பேங்க் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஈசா நபி வரும்போது வேர்ல்டு பேங்க்கு உடைய லீடர் இருக்கார்ல, அவருக்கு எதிராக சண்டை போடுவார். அதுக்கு லீடர் யார் இருப்பான் அந்த டைமில், தஜ்ஜால் இருப்பான். யூதர்கள் இருப்பாங்க, யூதர்களுக்கு லீடர் யார் இருப்பான், தஜ்ஜால் இருப்பான். அப்போ ஈசா நபி சண்டை போடுவாங்க. இந்த போர் இன்னொரு வாட்டி அது நடக்கும். நீங்கள் பாவ மன்னிப்பு கோரி வட்டியை விட்டுவிட்டால் உங்களது மூலதனம் உங்களுக்கே உரியது, நீங்களும் அநீதி இழைக்கக்கூடாது, உங்கள் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்களில் கடன்பட்டவர் வசதியற்றவராக இருந்தால் அவருக்கு வசதி வரும் வரை நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் உண்மையை அறிந்திருப்பின் நீங்கள் தர்மம் செய்து விடுவது உங்களுக்கு இன்னும் சிறந்ததாகும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், வட்டி இல்லாமல் கொடுங்க, அதுலேயும் சில கண்டிஷனை சொல்கிறான். வட்டி இல்லாமல் கொடுங்கன்னு சொல்லி அதுலேயும் இறக்கம் காட்டாமல் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கடன் கொடுத்தீங்கன்னா டைம் வச்சு கொடுங்க, அதுக்கப்புறம் போய் பாருங்கள், அவனால் பெரட்ட முடியலையா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. 6 மாதம் டைம் கொடுத்தீங்களா போய் பார்க்குறீங்க, சிரமத்தில் இருக்கிறேன் நல்லா தெரியுது, திடீர்னு இல்லைங்க என் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க, வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க சம்பளம் இல்லாமல் போச்சுங்க, இப்போ ஏன் ஒரு சம்பளம் தாங்க நடந்துகிட்ருக்கு, இப்போ என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரியாது, 6 மாதம் தரேன்னு இல்லை கொடுத்தே ஆகணும், இப்படி பண்ணக்கூடாது. என்னங்கிறான் அல்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறான். ரெண்டாவது அல்ல என்ன சொல்கிறான், முடிஞ்சு போச்சா, இப்போ அவன் போய் பார்க்குறோம், அவன் வீட்டுக்காரர் அவர் தான் கடன் வாங்கினார், செத்தே போயிட்டார், இப்போ அவங்க பொண்டாட்டி வந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கு, அங்கே போய் எப்போம்மா காசு தருவேன் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது. அப்போ அல்ல என்ன சொல்கிறான், போய் காருங்க, அவங்க வசதியாகி கொடுக்குற வரைக்கும் நீ எப்போ கொடுக்குறியோ கொடுமான்னு சொல்லுங்கள், ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன, வேண்டான்னு சொல்லுங்கிறான். தர்மமாக விட்டுருங்க, உன்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு தானே கொடுத்த, உன் வயிற்றுலேருந்து அறுத்து கொடுக்கலல்ல, உன் கண்ணு நோண்டி கொடுக்கலல்ல, உன் கிட்னி பிடிங்கி கொடுக்கலல்ல, விட்டுட்டு போ. அங்கே இருக்கிற காசு இங்கே இருக்குன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைல்ல, அங்கே செத்துட்ருக்கிறான்ல, உனக்கு காசு திருப்பி வர கொடுக்கணுமா, எப்படி அதான் பாரு வட்டிக்கு நேர் ஆப்போசிட் எல்லாம் எவ்வளோ இறக்கம் காட்டுறான். இப்போ இந்த மார்க்கத்தை பார்த்து தான் என்ன சொல்கிறாங்க, இது கொடுமையான மார்க்கம். எது இஸ்லாமிய மார்க்கம். இன்றைக்கி வந்து இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ இறக்கம் இல்லாத மார்க்கம், இதுக்கு மேலே என்ன இறக்கம் வேணும், எப்படி ஏழைகளை பற்றி எல்லாம் கேர் பண்ணுறான். இப்போ அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இதே ஒரு அரசாங்கம் இருந்தால், இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால், இப்போ என்னால் கடன் கட்ட முடியல அப்படின்னா, என் கடன் கொடுத்தவன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணால் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். என்னால் காசு இல்லைங்க, இவர் வந்து எனக்கு காசு கொடுன்னு நச்சரிக்கிறாரு, கெட்ட வார்த்தையில் திட்டுறாருங்க, என்னன்னு பாருங்கள் அப்படின்னா போலீஸ் அவர் கூப்பிட்டு போய் ஜெயிலில் விட்டும். ஒன்று விட்டு கொடுத்துட்டு போ, இல்லைன்னா டைம் கொடு, குரானில் சொல்லியிருக்கு, கம்முன்னு இருக்கு. அது முதல்ல செக் பண்ணும், உண்மையிலே அவன் வாங்கினவன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நியாயமான காரணம் இருக்குது. அதுக்குன்னு வாங்கிட்டு அவன் அமுத்திக்கிட்டு, புரியுதா, அவன் ஏமாற்றிட்டு கண்ணுக்கு முன்னாடி அப்படிலாம் அதையும் விசாரிக்கும். உண்மையிலே அவன் வாங்கினவனு கொடுக்கறதுக்கு இது இல்லையா, சில பேர் அப்படி ஏமாற்றுவான், அதையும் வந்து செக் பண்ணுவாங்க. அப்போது இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒரு கேஸ் வருது. ஒருத்தர் வராரு பள்ளிவாசல்லையே, ரசூலுல்லாஹ் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, பள்ளிவாசலில் ஒரே சத்தம், காசு கொடுத்து இல்லை வாங்கினி இல்லை திருப்பி கொடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் உட்காந்துட்டு எப்படிங்கிறாங்க,
அப்படிங்கிறாங்க. அண்ணா பாதி தான். எவ்வளோ கொடுத்த? 1000 500 கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசக்கூடாது. ரசூலாவுக்கு தெரியும் வாங்கினவள் யார், அவர் நேர்மையான ஆள், அவரால் முடியல, அதெல்லாம் தெரியும் ரசூலாவுக்கு. இவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்போது அரசாங்கத்துக்கு, இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு இந்த உரிமையும் இருக்குது. கடன் கொடுத்தவன் நம்மளை டார்ச்சர் பண்ணானா அதிலிருந்து இது பண்ணலாம். அதே மாதிரி இல்லை, இப்போ அதுவும் இல்லை, எனக்கு எடுத்தே ஆகணும், நான் எதெல்லாம் ஜப்தி பண்ணலாம். கடன் கொடுத்துட்டு ஜப்தி பண்ணுவாங்க தெரியுமா, வண்டி எடுத்துட்டு சீஸ் பண்ணிட்டு போவாங்களா. கடன் கொடுத்துட்டு, கடன் வாங்கிட்டு இல்லை வச்சிருக்கிறல அந்த பொருளை கொடு பா, வீடு பூந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவான். எல்லாம் எடுத்துகிட்டு போவான், பீரோ எடுத்துகிட்டு போவான், இப்போ கட்டில் எடுத்துகிட்டு போவான், அதை எடுத்துகிட்டு போவான். இப்போ இஸ்லாமிய அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, வீடு தொடக்கூடாது, வீடு அடிப்படை தேவையில்லை, வீட்டில் இருக்கணும்ல, பொண்டாட்டி குழந்தைங்களாம் எங்கே போய் தூங்கும். அப்போ வீடு பிடிங்கிட்டேன்னா வீடில் கை வைக்கக்கூடாது. ரெண்டாவது, யூஸ் பண்ணுற பொருட்கள், பாத்திரம் பண்டம், டேபிள் சேரு ஃபேனு லைட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, துணிமணி, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நகை இருந்தால் எடுக்கலாம், அது ஆடம்பரம், புரியுதா. உழைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கிற பொருள், அந்த தள்ளு வண்டியில் தான் அவன் வியாபாரம் பண்ணிருப்பான். அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்க. டூல்ஸ் பேக்கு, அவர் எலக்ட்ரீஷியனு, அது பேக் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா. அதே மாதிரி ஒர்க் ஷாப் சாவி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, புரியுதா. கடையை பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இதையும் தொடக்கூடாது. அவன் சம்பாதிக்கிறதுக்கு எதுவுமே நீ கை வைக்கக்கூடாது, அவன் இருக்கிற வீட்லேயும் நீ கை வைக்கக்கூடாது, அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் கை வைக்கக்கூடாது, எதுலேயுமே டைஸ் கூடாது. எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ எடுத்துகிட்டு போ, அது ஜப்தி பண்ணலாம். எவ்வளோ நியாயம் இருக்குது, ஒரு ஏழைக்கு எவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது இந்த கவர்மெண்ட்டில். இப்போ இதெல்லாம் தான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். வரவிருக்கும் அந்நாளில் ஏற்படக்கூடிய அவமானத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். அன்று அல்லாவின் பக்கம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். பிறகு ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்ததற்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். இன்னும் எவர் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி கடனை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா, உங்கள் காசு நீங்கள் தள்ளுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நீ இவனை அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் நான் உன்னை மறுமையில் அசிங்கப்படுத்த மாட்டேன். டீலு, நீ விட்டுரு, நான் உன்னை விட்டுறேன், சரியா. அதுதான் ரசூலா சொல்லுவேன். பூமியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டாத வரை வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான். இது ஒரே டைலாக், எல்லாமே கவர் ஆயிடுச்சு. பாரு, உனக்கு கீழே இருக்கிறவனுக்கு நீ இரக்கம் காட்டலைன்னா நான் அவுட்டுன்னு அர்த்தம். நல்லா நம்மளை நாமளே இட பண்ணணும். நீ அடித்தா இன்னொருத்தன் தாங்க மாட்டான்னு வச்சுக்கோ, நீ அவனுக்கு இறக்கம் காட்டலைன்னா அவன் அடித்தா நீ தாங்க மாட்டேல்ல, அவன் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டான். நீ 10 லட்ச ரூபா வச்சுருக்கிறவன் 1 லட்ச ரூபா இருக்கிறவனுக்கு இறக்கம் காட்டலைன்னா அனைத்து பொக்கிஷத்துக்கும் சொந்தக்காரன் அவன் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டான். புரியுதா. இப்போ பலசாலி பலவீனமாக இருக்கிறவனுக்கு இறக்கம் காட்டணும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்ன சொல்கிறான், அந்த அவமானத்தை உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். அன்னைக்கு நீங்கள் அல்லாவின் பக்கம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். என்கிட்ட நிற்பீங்க, அன்னைக்கு நீங்கள் மாட்டுவீங்க. பிறகு ஒவ்வொருவருக்கும் அவரவர் சம்பாதித்ததற்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். இன்னும் எவர் மீதும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார். புரியுதா. மொத்தத்தில் ஒருத்தர் நன்மையே செஞ்சிருக்க மாட்டதா அவர் நினைப்பார், செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் அல்லாஹ் அவரை எழுப்பி, இந்த கடன்காரனுக்கு நீ இறக்கம் காட்டினில்ல, ஒரு ஏழைக்கு நீ இறக்கம் காட்டினில்ல, அது போதும் நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தள்ளியிருப்பான். அப்போ எவ்வளோ நல்லதுன்னு புரிஞ்சுங்க. எப்பயுமே அந்த இரக்க குணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் தப்பிச்சிருவாங்க. அதுதான் ரசூலா கூட சொல்லுவாங்க, மென்மை இழந்தவர் நன்மை இழந்தார். சாஃப்டாக நடக்க முடியல அப்படின்னா அவன் நன்மை எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். எப்போ பாரு எரிஞ்சு விடுறது, புரியுதா. கோபமும் இருக்கும் நன்மையும் இருக்குன்னு அது தனி விஷயம். எரிஞ்சிட்டே இருப்பான், அவன் கிட்டேயே போக முடியாது, நெருப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா யாருமே கிட்ட போக மாட்டாங்க, கெஞ்ச கூட மாட்டாங்களே, ரிக்வஸ்ட்டே போக மாட்டாங்களா. அவன் ஏன் மனுஷனடா பேசுவான் அவன்கிட்ட அப்படின்றான். அப்போ என்ன நடக்கும், நன்மை இல்லாத விஷயங்கள்லாம் இழந்துக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதிலிருந்து படிப்பினை என்ன, டோட்டலாக நமக்கு இறக்கம் காட்டணும், மனிதர்கள் மேலே ரொம்ப இறக்கம் காட்டணும், ஏழைகள் மேலே இறக்கம் காட்டணும், பணத்தாசை பிடிக்கக்கூடாது, சுயநலமாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு இதோட இந்த ருக்கு முடியுது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கடைசி ருக்கு, அதோட பக்ரா வெற்றிகரமாக முடியுது. இருக்கிறதுலே பெரிய சூறா, கிட்டத்தட்ட இது ஒரு 3 ஜுஸ். இது கிட்டத்தட்ட குரானில் 30ல் 3 பங்கு, ஒரு பகுதி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முடிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.